ஆழமான நீலக்கடலின் உள்ளே பவழங்கள் பூத்துக் கொண்டிருந்த ஒரு மாயமான இடம் இருந்தது. அங்கே நிறைய வண்ண மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. சில சிவப்பு, சில மஞ்சள், சில தங்க நிறத்தில் மின்னும் அழகுடன். அந்த கடலின் நடுவில் ஒரு சிறப்பான பள்ளி இருந்தது. ஆனால் இது சாதாரண பள்ளி இல்லை. இது மீன்களின் பள்ளி. இங்கே மாணவர்கள் எல்லாம் மீன்கள்தான். ஆமா, சிறிய மீன்களும் பெரிய மீன்களும் ஒன்றாக கற்றுக்கொள்வார்கள். அந்த பள்ளியில் பபிள் கணிதம் என்ற ஒரு பாடம் இருந்தது. மீன்கள் தங்களின் வாயிலிருந்து பபிள் குமிழ் ஊதிக்கொண்டு எண்களை கற்றுக்கொள்வார்கள். ஒரு பபிள், 2 பபிள் என்று சொல்லி அவர்கள் புன்னகையுடன் குமிழ்களை மேலே அனுப்புவார்கள். கடல் நீரில் ஒளி மின்னி பபிள்கள் வைரங்களாக பிரகாசிக்கும். மற்றொரு பாடம் ஜெல்லி மீன் குதிப்பு. ஜெல்லி மீன்கள் தங்கள் துடுப்பு போலிருக்கும் உடலை அசைத்து நீரில் மெதுவாக மேலே பாய்ந்து குதிப்பார்கள். எல்லோரும் கைத்தட்டி ரசிப்பார்கள். சில சமயங்களில் மீன்கள் நீரோட்டம் வழி சவால் என்கிற விளையாட்டும் ஆடுவார்கள். வேகமான நீரோட்டத்தில் நீந்தி தங்கள் சக்தியை பரிசோதிப்பார்கள். அது ஒரு நீருக்கடி போட்டி போலவே இருக்கும். அந்த மீன்களின் பள்ளி சிரிப்பும் பாடலும் நிறைந்த இடம். ஆனால் அதைவிட முக்கியமானது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி. பெரிய மீன்கள் சிறிய மீன்களை கற்றுக் கொடுக்க, சிறிய மீன்கள் பெரியோரிடம் கேள்விகள் கேட்க, அனைவரும் ஒரு குடும்பம் போல. சூரிய ஒளி கடலின் மேல் பளபளக்கும் பொழுது பள்ளி முடிந்ததும் எல்லா மீன்களும் ஒரே நேரத்தில் வெளியே வந்து நீரில் மின்னும் பபிள் மலர்களை உருவாக்குவார்கள். அது ஒரு வண்ண பவளதோட்டம் போல தெரியும். அந்த நாளில் கடலின் ஆழம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஏனெனில் மீன்களின் பள்ளி உண்மையிலே கற்றல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை எல்லோருக்கும் காட்டியது. கடலின் அடியினும் கற்றல் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாம் கற்றால் வளர்வோம், வளர்ந்தால் பிரகாசிப்போம். Thanks for watching. Subscribe me.